வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இது என்னென்னா, சித்தகுரு கிட்ட நாங்கள் நிறைய பேர் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்க மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை. நீங்கள் பாருங்கள், வேணால் ஒரு லவ் மேரேஜஸில் கூட லவ் பண்ணும்போது ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தே போகாது. இவங்க ஒய்ஃப் சொன்னால் ஹஸ்பண்டுக்கு ஒத்துக்காது, ஹஸ்பண்ட் சொல்கிறது ஒய்ஃப்க்கு ஒத்துக்காது. ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஒற்றுமை குறைய ஆரம்பிக்குது. அது இயல்பாக என்னன்னு கூட சொல்ல தெரியல. அது நாங்கள் சித்தகுருக்கிட்ட கேட்டோம். ஸோ இப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் அந்யோன்யமாக ஒற்றுமையாக வாழணுன்னா என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள். நிறைய குடும்பங்கள் இதனாலேயே விவாகரத்து வரைக்கும் போகுது இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் ஒரு அன்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக ஒருத்தர் சொல்கிறதே இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்போ அவர் கொடுத்த டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்தில் எல்லா இடத்துலையும் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆல்மோஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். எங்கேயோ ரேர் பீப்புள் ஒற்றுமையாக இருக்காங்க. அதுவுமே இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் நிறைய 90% பார்த்திங்கன்னா ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது தான். ஒற்றுமைன்னா என்ன? ஒருத்தர் சொன்னால் இன்னொருத்தர் அதுக்கு ஆப்போஸ் பண்ணுறது. அது அப்படி இல்லைன்னு ரெண்டு பேருக்கும் ஒரே மனசு ஒத்த மாதிரி இருக்கிறதே இல்லை இன்னைக்கு காலகட்டங்களில் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உள்ள ஆட்கள் நீங்கள் இது உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த டிப்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு இது தேவைப்படாது. ஓகே, அது இயற்கையாகவே நீங்கள் இருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம். இயற்கையாகவும் ஒற்றுமையாக இல்லாதவங்களுக்கான இந்த வீடியோ இது ஸ்பிரிச்சுவல் வீடியோவில் இன்றைக்கி இது கொடுக்குறோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சித்தகுரு சொன்னார் 3 மாவிலை எடுத்துக்க சொன்னார். 3 மாவிலை 3 எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி, கொஞ்சம் அந்த 3 தளம் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வில்வ இலை, ஒரு கைப்பிடி அளவு துளசி, ஒரு கைப்பிடி அளவு வில்வம், 3 இலையை தளம் மாதிரி எடுத்துக்கோங்க. இதை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பக்கம். இப்போது இந்த மாவிலையில் என்ன பண்ணணுன்னா, ஒரு இலையில் ஹஸ்பண்ட் பேர் எழுதுங்க உள் சைடில், ஒரு இலையில் ஒற்றுமைன்னு எழுதுங்க, இன்னொரு இலையில் ஒய்ஃபோட பேர் எழுதுங்க. 3 இலை ரெடி ஆகிடுச்சா நம்மளுக்கு? இப்போது இந்த 3 இலையை என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே ஹஸ்பண்டோடைய பேர் இலை, அந்த இலை உள்ளே மூடி இருக்கணும். அந்த இலை, அந்த பேர் உள்ளே மூடி இருக்கணும். மேல் பக்கம் மேல் நோக்கி இருக்கணும். அப்புறம் அதுக்கு அடுத்தது ஒற்றுமை அப்படின்ற இலை, அதுக்கு அடுத்தது ஒய்ஃபோடைய பேர். ஸோ ஹஸ்பண்டு, ஒற்றுமை, ஒய்ஃப், இந்த மாதிரி 3 இலையை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம 3 தளமாக வச்சுருக்கோம் இல்லையா? துளசியும் வில்வமும் வச்சுருக்கோம் இல்லையா? அதை அது மேலே வச்சுட்டு ஃபுல்லாக ஒரு பட்டு நூலால் சுற்றணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே பட்டு நூல் எந்த கலர் இருந்தாலும் பரவாயில்ல, பட் பட்டு நூல் தான் வேணும் நம்மளுக்கு. இது காரணமாக தான் சொல்லியிருக்காரு சித்தகுரு. பட்டு நூலால் ஃபுல்லாக அந்த 3 இலையும் துளசியும் வில்வமும் வச்சு ஃபுல்லாக ஒரு பேக் மாதிரி சுற்றிடணும். சுற்றிட்டு என்ன பண்ணணுன்னா, நம்ம எந்த பெட்ரூமில் படுக்கிறோமோ அந்த பெட்ரூமில் ஈஸ்ட் கார்னரில் வச்சிடணும். அதை ஈஸ்டில் வச்சுட்டு, ஈஸ்ட் கார்னரில் வச்சுட்டு என்றைக்கு வைக்கணும்? இதை அகெயின் பௌர்ணமி அன்னைக்கு வைக்கணும். இது வைக்கிறது பௌர்ணமி அன்னைக்கு வைக்கணும். அப்படியே விட்டுடணும், அவ்வளோதான். அந்த கார்னரில் வச்சுட்டு நம்ம ஈஸ்டில் வச்சுட்டு விட்டுடணும். விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, அப்புறமா அமாவாசை அன்னைக்கு நீங்கள் அது வரைக்கும் எதுவுமே அதை காதில் போட்டுக்க வேண்டாம், ஒன்றுமே யோசிக்க வேண்டாம் அதை பற்றி. அதுக்கு போய் கற்பூரம் ஏற்றுறது, ஆரத்தி எதுவுமே கிடையாது. அப்படியே வச்சுட்டு விட்டுடணும். ஒரு நல்ல இடத்துல, ஒரு க்ளீனான இடத்துல வச்சுட்டு விட்டுடுறீங்க, அவ்வளோதான். அப்புறமா அமாவாசை அன்னைக்கு எடுத்து, அதுக்குள்ளே அது காஞ்சே போயிருக்கும். ஏன்னா 15 days ஆகிடுது இல்லையா? காஞ்சே போயிருக்கும். அமாவாசை அன்னைக்கு எடுத்து எரிச்சிடணும். ஒரு தீக்குச்சி வச்சிங்கன்னா அது மாயில எல்லாமே காஞ்சு போயிருக்கும். அதனால் அப்படியே எரிஞ்சிடும். எரிஞ்சிட்டோன்னு ஒரு பிளேட்டில் வச்சு எரிச்சிக்கோங்க. எரிச்சிட்டு
அந்த சாம்பல் இருக்குது இல்லையா, நல்லா அந்த சாம்பலை வந்து பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு வந்து அந்த பன்னீர் பாட்டிலை வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணுற பாட்டில் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த பன்னீரில் வந்து இந்த சாம்பலை வந்து ஃபுல்லாக கலந்துடணும். கலந்துட்டு நல்லா கலந்துட்டு பன்னீரில் வீடு முழுக்க தெளிச்சிடணும். வீடு முழுக்க தெளித்து வீடு முழுக்க ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. மேலே எல்லா இடத்துலையும், வீடு எல்லா இடத்துலையும், பாத்ரூம்லேருந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் இது. ஸோ ஒரு தடவை பண்ணால் எனக்கு போதுமா? அப்படி கிடையாது. நம்முடைய ஒற்றுமை, நம்முடைய புரிதல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். ஆனால் எப்போவுமே வந்து பௌர்ணமி அன்னைக்கு வைக்கணும், அமாவாசை அன்னைக்கு எரிக்கணும். இதை வந்து கண்டினியூவாக 15 days ஒன்ஸ் ஒரு தடவை வைக்க போகிறீங்க, ஒரு தடவை எரிக்க போகிறீங்க. ஸோ இதை வந்து என்னென்னா இப்படியே கண்டினியூவாக நீங்கள் பண்ண ஹஸ்பண்ட் ஒய்ஃபுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப மேம்படும், புரிதல் ஜாஸ்தியாகும், ஒற்றுமை ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தகுரு சொல்லியிருக்காரு. இதை நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. யாருக்கெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே புரிதல் இல்லையோ, ஒற்றுமையாக இல்லையோ, அவங்கெல்லாம் வந்து இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸை வந்து நீங்கள் வந்து இங்கே ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது யார் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். தேவைப்படுறவங்க, தேவையில்லாதவங்க அதை அப்படியே எடுத்துக்க வேணாம். ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துகிட்டு விட்டுருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தேவைப்படும், நிறைய பேருக்கு தேவைப்படாமல் போகலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அதனால் அது அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஸோ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதனுடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான் கொடுத்துருக்கார் சித்தகுரு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.